சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவின் ஆட்சி கலைப்பா. கரூர் நெரிசல்ல பலி சம்பவத்தில் உள்ளூர் அரசியல்வாதிகளின் சதி இருக்கிறதா? எவ்வளவு பெரிய அரசியல் சக்தியாக இருந்தாலும், ஆளும் கட்சியின் முக்கிய புள்ளியாக இருந்தாலும் விசாரணை நடத்தப்பட வேண்டும். ராகுல் காந்தியால் விஜய் மிரட்டப்பட்டதா சொல்லப்படுவது குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என தமிழக பாஜக வலியுறுத்தியிருக்காங்க. இது குறித்து தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் ஏஎன்எஸ் பிரசாத் விடுத்திருக்க அறிக்கையில், கரூரில் 41 பேர் பலியான கோர சம்பவத்தில் அரசியல் சதி இருக்கிறதா என 6 கோடி தமிழக மக்கள் கேள்விக்கு விடை காண சிபிஐ விசாரணை முதல்வர் ஸ்டாலின் அறிவிக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் ஆலோசனைகளை தவிர்க்க வேண்டும். கரூர் தாவேகா பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான அந்த முக்கியத்துவம் வாய்ந்த கோரமான சம்பவத்தில் கண் துடைப்புக்காக திமுக அரசு நியமித்திருக்க முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான குறுகிய கால அவசகால விசாரணை அறிக்கையால் எந்தவித பயனும் ஏற்படாது என்பதனால தமிழக அரசு காலம் தாழ்த்தாமல் உடனடியாக சிபிஐ விசாரணையை அறிவிக்க வேண்டும். மிக முக்கியமாக இறந்தவர்களின் உடலை பிரேத பரிசோதனை செய்வதில் தமிழக அரசு முழு கவனத்தோடு செயல்பட்டு உண்மைகளை வெளிக்கொணரும் வகையில் வெளிப்படத்தன்மையோடு செயல்பட வேண்டும். இது போன்ற சர்ச்சைக்கிடமான சந்தேகத்திற்கிடமான மரண சம்பவங்கள் ஏற்படும் போது பல்வேறு நீதிமன்றங்களின் தீர்ப்புகளின் அடிப்படையில் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படும் போது அனுபவம் வாய்ந்த டாக்டர்களை கொண்டு போஸ்ட்மார்ட்டம் நடப்பதை முழுமையாக வீடியோ எடுக்கப்பட வேண்டும் என்பதே தமிழக அரசு பின்பற்றியுள்ளதா என்பதையும் தெரிவிக்க வேண்டும். மேலும் நேற்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஆறுதல் கூறியதாக கூறப்பட்டாலும், திமுக அரசோடு இணக்கமாக செல்லுங்கள், இல்லையென்றால் பின்விளைவுகள் ஏற்படும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயை மிரட்டல் விட்டதா தகவல்கள் அறிந்து வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. இது குறித்து நேற்று ராகுல் காந்தி இது தொடர்பாக யார் யாரிடம் என்ன பேசினார் என்பதை மரியாதைக்குரிய நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் தமிழக காவல்துறை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியிடம் விசாரணை நடத்த வேண்டும். மேலும் கரூர் கோர சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் சதி உள்ளது, உள்ளூர் நபர்கள் ஈடுபடுத்தப்பட்டார்கள் என்ற தமிழக வெற்றி கழகத்தின் குற்றச்சாட்டுகளை நீர்த்து போக செய்யும் வகையில் உண்மைகளை தடுப்பதற்கு நடிகர் விஜய்க்கு அழுத்தம் கொடுத்து ராகுல் காந்தி மறைமுகமாக முயற்சி எடுத்து வருவதை தமிழக பாஜக விரைவிலே அமலப்படுத்தும். நடிகர் விஜய் தன்னை காண தன்னுடைய தேர்தல் பரப்புரைக்காக வந்து உயிரிழந்த 41 பேருக்கு ஆத்மார்த்த அஞ்சலி செலுத்தும் வகையில், அந்த குடும்பங்களுக்கு நம்பிக்கை அளித்து ஆறுதல் அளிக்கும் வகையில் நடைபெறும் விசாரணையில் எந்தவித சமரசமும் காங்கிரஸ் இடைத்தரகர்களால் திமுக அரசின் எந்தவித மிரட்டலுக்கும் அடிபணியாமல் வெளிப்படத்தன்மையோடு தமிழக மக்களுக்கும் தன்னுடைய உயிருக்கும் உயிரான ரசிகர்களுக்கும் உண்மையுடன் செயல்பட வேண்டும். தமிழக பாஜக இந்த கோர சம்பவத்தின் விசாரணை விவகாரத்தில் தமிழக அரசுக்கும் நடிகர் விஜய்க்கும் தமிழக மக்களின் எண்ணத்தின்படி உண்மைக்கும் நியாயமான விசாரணைக்கும் முழுமையான துணை நிற்கும் என்று சொல்லியிருக்காங்க. மேலும் விசாரணையில் திமுகவின் வேலைதான் இது, இல்லை ராகுல் காந்தியின் வேலையா இது என உண்மைகள் தெரிய வந்தால் கண்டிப்பாக திமுக ஆட்சி கலைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டின் வாயிலாக உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க.